ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. இன்றைக்கி காலையில் சப்பாத்தி போட்டாச்சு. சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி கூட்டு கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணேன். அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சு. ஹஸ்பண்டும் பையனும் அந்த காரத்தோடையே சாப்பிட்டுட்டாங்க. பாப்பாவுக்கு அது சாப்பிட மாட்டான்றதுனால நாட்டு சக்கரை போட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லன்ச்சு வேலையாக ஆரம்பிக்கணும். சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா காலையிலேருந்து ஒரே சொதப்பல் வேலையாக ஆயிடுச்சு. காலையில் கூட்டுக்கு காரம் அதிகமாகிடுச்சு, மாவுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சு, மாவு எக்ஸ்ட்ரா போட்டு மாவு இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. இது ஒரு கவரில் போட்டுட்டு எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். லஞ்சுக்கு இன்றைக்கி பிரியாணி, அப்புறமா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குற வாட்டர்மெலன் ஹல்வா. ஹஸ்பண்ட் அடம்பிடிச்சி கேட்டாங்க, அதனால் இன்றைக்கி அதை ட்ரை பண்ணிடலான்ட்டு ஒரு வேலையாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு முட்டை இல்லாமல் எனக்கு இறங்காது. அதனால் ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சுட்டு நம்ம பிரியாணி ரெடி பண்ணுறதுக்காக சீரக சம்பா ரைஸ் போட்டுட்டு ஊற வச்சிட்டோன்னா நம்ம கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அது ஊறி இருக்கும். எல்லோரும் பிரியாணி உதிரியாக வேணும்னு ஆசைப்படுவாங்க. என் ஹஸ்பண்டுக்கு நல்லா குழஞ்சிருந்தால் பிடிக்கும். அதுக்காக இன்றைக்கி குழைய வச்சு பிரியாணி சாப்பிட கொடுக்க போகிறேன். எத்தனை பேருக்கு பிரியாணி குழஞ்சிருந்தால் அந்த டேஸ்ட் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன் சைடு முட்டை வேக போட்டுட்டு கொஞ்சமாக ஒயிட் ரைஸ்க்காக அங்கே கொஞ்சமாக தண்ணி உல வச்சாச்சு. இந்த சைடு முட்டையும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிக்கனை க்ளீன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக லெக் பீஸாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. லெக் பீஸு கொஞ்சமாக பிரியாணிக்கும் அப்புறமா க்ரில் பண்ணுறதுக்காக நிறையா வாங்கிட்டு வந்திருக்காங்க. க்ரில் பண்ணுற வீடியோ வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இல்லாட்டி இது ரொம்ப லாங்காக போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு பிரியாணி இது மட்டும் போட்டுக்கிறேன். சிக்கன் க்ரில் வந்துட்டு நான் நைட்டுக்காக தான் பண்ணுவேன். அதனால் அது இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சிக்கன் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கேயும் உலையும் கொதிச்சிருச்சு. அதனால் ரைஸை போட்டுட்டு உப்பு போட்டுட்டோன்னா அது ஒன் சைடு ரெடி ஆகிட்ருக்கும். முட்டையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி சிக்கனுக்கும் க்ரில்லுக்கும் பிரித்து வச்சிட்டேன் சிக்கனை. இப்போ இதில் சிக்கன் நல்லா மசாலா உள்ளே இறங்கணுன்றதுக்காக ஏற்கனவே மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அது நல்ல டேஸ்ட்டாக உள்ளே ஓரளவுக்கு மசாலா இறங்கியிருக்கும். இல்லாட்டி சிக்கன் பிரியாணியில் வந்து ரொம்ப ப்ளெயினாக இருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு. அதனால் எப்பயும் ரெகுலராக பண்ணுற அதே மேரினேஷன் தான் இது. இதில் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு மிச்சத்தை நான் வெங்காயம் வதக்கும்போது அது கூடயும் கொஞ்சம் மசாலா போட்டுட்டு நம்ம பண்ணினோன்னா கலர் நல்லா கிடைக்கும். வெங்காயத்தோட மசாலா போட்டு வதக்கும்போது இதையும் மேரினேட் பண்ணிவிட்டு மூடி வச்சாச்சு. இப்போ பிரியாணிக்கு எல்லாம் கட் பண்ணி ரெடி ஆக்கிட்டேன். இப்போது எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு எப்பவும் போல் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு டக்குன்னு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது என்கிட்ட இருக்கிற பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு, அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பிரியாணியில் மெயினான வேலை என்னென்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அதை பொறுமையாக ஒரு மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கினோன்னா எல்லாமே ஒரே மாதிரி வதங்கி வரும். இப்போ அந்த கேப்பில் நான் வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஜூஸ் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு அதையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா அதை வாஷ் பண்ணிட்டு வாட்டர் மெலன் போட்டுட்டு இதை வச்சு தான் நான் ஹல்வாவும் ரெடி பண்ண போகிறேன். பசங்களுக்கு இதை பார்த்த உடனே சாப்பிட்ணும். கையோட அதையும் கட் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டு உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். இல்லாட்டி வந்து இடையில டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ அதை ஒரு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி கவுத்திட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன், அதனால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தோன்னா ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. இல்லாட்டி வாயெல்லாம் ஒட்டிட்டு ஒரு மாதிரியே பிசுன்னு ஆக்கிடுவாங்க. இது வந்து ஈஸியாக கடிச்சிட்டு அப்படியே தூக்கி போடுற மாதிரி ஈஸியாக இருக்கும். நான் பெரிய பெரிய பீஸாக போட்டுட்டேன். அதை இந்த மாதிரி தனியாக ஒரு பீஸாகவே வந்துடும். இதை அப்படி கடிச்சு சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுடலாம் ஈஸியாக. இந்த வாட்டர் மெலன் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு கம்மியாக தான் இருந்தது. அதனால் ஜூஸ் போடுறப்ப கொஞ்சமாக அடிச்சுக்கிற போட்டு நான் ஜூஸ் போட்டுக்கிட்டேன். இப்போது வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்போ மல்லி, புதினா அதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா வதங்கட்டும். அது கூட கொஞ்சமாக தக்காளி, நம்ம எப்பயும் போல் பண்ணுற அதே பிரியாணி தான்.
கொஞ்சம் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக தக்காளி போட்டிருக்கேன். இப்போ சைடில் அது வதங்குற கேப்பில் இந்த வேலையும் பார்த்துட்டோன்னா கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் மசாலாலாம் போட்டுட்டேன். இந்த கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்தோம்னா இன்னும் ரொம்ப போர் அடிக்கும். எல்லோரும் பண்ணுற அதே பிரியாணி தான், வேறு எதுவும் வித்தியாசமாக இல்லை. ஏன்னா கொஞ்சமாக கொலைய வச்சு நான் பண்ணுறேன். கொலைய வச்சு பண்ணுறேன்னா பிரியாணி குழஞ்சி போச்சு, அதை காட்டிட்டு கொலைய வச்சு பிரியாணி பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. தண்ணி அளவு உங்களுக்கு காட்டுறேன். நான் அதிகமாக தான் வச்சு பண்ணுறேன். நல்லா சிக்கன் வந்துட்டு ஒரு 5 நிமிஷமாவது நல்லா இதில் வதங்கணும். அப்போ தான் மசாலா உள்ளே பிடிச்சி நல்லா வேகும். போயிட்டு வா. இதில் இன்னும் கொஞ்சம் புதினா மல்லி போட்டுட்டு மூடி வச்சிடலாம். பசங்களுக்கு சாப்பிட கொடுத்தது போக ஃபுல்லாத்தையும் நான் கட் பண்ணி ஜூஸ் போட போகிறேன். ஃபுல் பழத்தையும் எடுத்துகிட்டேன் நான். இடையில நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். இந்த வாட்டர் மெலன்ஸ் எல்லாம் நம்ம ஜூஸ் போடும்போது ஒன்றா போட்டோன்னா எந்த ஒரு வித்தியாசமும் டேஸ்ட்டில் வராது. ஆனால் இந்த ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டோன்னா அதோடு முடிஞ்சது. ஜூஸை தூக்கி கீழே தான் ஊற்றணும். இதெல்லாம் தெரியாமல் ஃபஸ்ட்டு விதையோடு போட்டு அடித்து எவ்வளோ சர்க்கரை போட்டாலும் அது ஒரு கசப்பு டேஸ்ட் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். கசப்பு தனியாக தெரியும், நம்ம போடுற சர்க்கரையோட இனிப்பு தனியாக தெரியும். அதனால் அந்த மாதிரி ஜூஸ் போடும்போது விதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு போடுங்க. இல்லாட்டி ஃபுல்லாக வேஸ்ட்டாக கீழே தான் கொட்டணும். இதுவுமே இந்த பல்ப்பும் கூட ஓரளவுக்கு எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். நல்லா வந்துருச்சு அது. அதையும் நாட்டு சக்கரை போட்டு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஃபுல்லாக இந்த கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து 1 கப்பு இந்த பாத்திரத்தில் தான் நான் அரிசி அளத்து எடுத்தேன். 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி வைக்கிறேன். அப்போ தான் குழஞ்சி வரும். இது பெருசாக தம் போடணுன்னு கூட அவசியம் கிடையாது. எப்போவும் உதிரியாக சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் கொலைய வச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா இது கொதிச்சு வரணும். நல்லா உப்பு புளிப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் லெமன் ஊற்றினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. கொஞ்சம் லெமன் விட்டுட்டு நல்லா கொதிச்சோன்னா ரைஸ் போடணும். அந்த கிளிப்பிங்லாம் மிஸ் ஆயிடுச்சு. நீ காட்டினாலும் போர் அடிக்கும் உங்களுக்கு. அதனால் ஃபுல்லாக அதை கிண்டியாச்சு. இப்போ நான் தான் தம் போடல, அப்படியே அடுப்பில் டேரெக்டாக தான் சிம்மில் வச்சுருக்கேன். ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. அதை நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா குழஞ்சி ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடைசியாக நெய் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பிரியாணி இறக்கிடலாம். இப்போ வந்து ஹல்வா பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தோல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டோன்னா, இந்த ஓரளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்துகிட்டு இதில் நல்லா புழிஞ்சிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தான் காட்டுறேன், இல்லாட்டி ரொம்ப போர் அடிக்கும். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே நெய் விட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் இதுக்கு கூட கொஞ்சமாக ஒரு துளி அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சர்க்கரை மெல்ட் ஆனோடனே அது ஃபுல்லாக சேர்ந்து நல்லாவே வரும். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய், அப்புறமா கலர் சேர்த்துக்கிறேன். இந்த அல்வா யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது கூட லெமனும் ஒரு 4 சொட்டு லெமன் ஜூஸும் கொஞ்சமாக கலரும் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால சர்க்கரையும் சேர்த்து முந்திரி பருப்பு போட்டுட்டு இறக்கணுன்னா ரெடி ஆயிரும். ஸ்மெல்லெல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் எங்களுக்கு கோதுமை அல்வா சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி மற்ற எந்த அல்வாவும் பிடிக்க மாட்டேங்குது. அதனால் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அல்வாவும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஜூஸ் போட்டு ஒன் சைடு எல்லாமே வச்சாச்சு. ஃபுல்லாக பிரியாணி. யாருக்கெல்லாம் பிரியாணி குழஞ்சிருந்தா பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்புறமா ஆனியன் ரைத்தா, அவிச்ச முட்டை, அப்புறம் ஒயிட் ரைஸ்க்கு வந்து தயிர் இருக்குது. அப்புறமா நம்ம செஞ்ச அல்வா, அப்புறம் நம்ம போட்டு வச்ச வாட்டர் மெலன் ஜூஸ் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.